இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி ரைஸ் கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரக்காவை இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நடுவில் விதை இருக்கிற பக்கம் சாஃப்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப சின்ன சுரக்கானா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். விதையெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகலை, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோடையே சேர்த்து குக் பண்ணலாம். அப்புறம் பச்சை மிளகாய் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். புளி வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேன் சூடானதும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த கடலைப்பருப்பு இதில் போட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிளகாவை ஸ்லிட் பண்ணி இதில் போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை கூட சேர்த்து போட்டுடலாம். கடைசியில் சீரகம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சீரகம் வந்து ரொம்ப ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணிடக்கூடாது, ஓரளவு அது பொரியணும், அவ்வளோதான். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் தக்காளி கட் பண்ணி அதை போட்டுடலாம். அப்புறம் அதோட புளியையும் சேர்த்து போட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் குக் ஆகணும். தக்காளி ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுரக்காய் ஆட் பண்ணிடலாம். சுரக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போது சுரக்காய் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதோடு சேர்த்து உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம வதக்குனது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சதை போட்டுடுறேன். இப்போது டேஸ்டியான சுரக்காய் சட்னி ரெடி ஆச்சு. இது ரொம்ப ஹெல்தி கூட. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.